கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனையை தேவன் ஆசிரியத்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள். 25/2/2024 ஞாயிறு ஆராதனை எம்சிசி வேலூர் பகுதியிலே வந்து ஆராயில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். அல்லேலூயா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். எடுத்தவர் நல்லா தெளிவா வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு இருப்பேன் என்றார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். அமலேக்கியர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் என்றால் என்ன? புறஜாதிகள். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களோடு கூட புறஜாதிகள் சொல்லும்போது பிசாசினால் ஏவப்பட்டவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள், ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்படாதவர்களும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களும் அநீதிமான்களும் தேவ நீதிமான்களும் இவர்கள் இருவருக்கும் யுத்தம் உண்டாகிறது. அமலேக்கியர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். பாருங்க, தேவனுடைய கோல். தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். இப்படி நிற்பாராம். இது என்ன கோல்? தேவனுடைய கோல். அறிமுகப்படுவார். தேவனுடைய கோல். இந்த தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றால், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். இந்த 11வது வசனத்தை படிக்க. கேள்வி யாராவது? 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமா, அங்க பாருங்க. மோசே தன் கையை ஏறெடுக்கையில்னா நல்லா தூக்கி பிடிக்கல, இப்படி நல்லா உயர்த்தி பிடிக்கணும். இப்படி உயர்த்தி பிடிக்கும் போது அமலேக்கை மேற்கொள்றாங்க. இஸ்ரவேலர் வந்து அமலேக்கை ஜெயிக்கிறாங்க. மோசே தன் கையை தாழ அப்படியே கீழே இறக்கிறது. கையை கீழே இறக்கிட்டாக்கா அமலேக்கு வந்து இஸ்ரவேலர் மேற்கொள்றான். அல்லேலூயா. ஆமா, அன்பானவர்களே, இது எதை குறிக்கிறதா? தேவனுடைய கோல். தேவனுடைய கோல் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆமா, தேவனுடைய கோல் தேவனுடைய வார்த்தை. தேவனை உயர்த்தி பிடித்தா நீ பிசாசை ஜெயிக்கலாம். தேவனை கீழே இறக்கிட்டீங்கன்னாக்கா பிசாசு உன்னை ஜெயிப்பான்தான் இதனுடைய அர்த்தம். அப்போ மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். வாழ்க்கையிலே அமலேக்கு இந்த உலகத்தின் அதிபதி மேற்கொண்டானா இல்ல நீ உலகத்தின் அதிபதி மேற்கொண்டியான்னு எதை வச்சு சொல்லலாம்னா, தேவனுடைய கையை ஏறெடுக்கணும், கீழே விட்டுறக்கூடாது. தாழ விட்டுட்டீங்கன்னாக்கா பிசாசு தான் உன்னை ஜெயிச்சுட்டு இருப்பான். அதனால் நண்பர்களே, தேவனுடைய கோலை
உயர்த்தி பிடிக்க கற்றுக்கொள்ளணும். எப்படி? எவ்வளவு நேரம் பாருங்க. மோசே கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரே நிலையா தேவனுடைய கோல் உயர்த்தி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். 14வது படிங்க. போதும். அல்லேலூயா, கையை தட்டுங்க. அல்லேலூயா. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடிக்கிறான். அப்போ கோலை உயர்த்தி பிடிக்கிறதுக்கும் அங்க பாளையத்துல யோசுவா ஜெயிக்கிறதுக்கும் கடைசியில இருக்குது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய உயர்த்தி பிடிக்க உங்க வாழ்க்கையில சக்சஸும் வெற்றியும் உண்டாகிறதுக்கும் ரொம்ப கடைசியில இருக்குது. நீங்க தேவனுடைய கோலை கீழே இறக்கிட்டீங்கன்னாக்கா பாளையத்துல சத்ரு தான் உங்களை முறியடிப்பான். அதனால தேவனுடைய கோலை உன் வாழ்க்கையில உயர்த்தி பிடிக்க வேண்டும். அது ஒருபோதும் தாழ விட்டுறக்கூடாது. தாழ விட்டுறது என்ன? சோர்ந்து போறது, பயப்படுறது, கவலைப்படுறது, மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கிறது. ஒரே மாம்ச சிந்தை, கவலை, ஆகாது, போகாது, வராது, இப்படியே பேச தேவனுடைய வார்த்தை விட்டுட்டாங்க. தேவனை விட்டுட்டு பிசாசம் பேசுறீங்க. பிசாசம் உங்க வாழ்க்கை உள்ள ஜெயப்படுத்தி இருப்பான்னு பார்க்கணும். அப்போ யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். 15 படிங்க. ஆமா, யோசுவா ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இராதபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் இருக்கும். ஆமா, தலைமுறையா அந்த அமலேக்கு விரோதமா சத்துருக்கு விரோதமா யுத்தம் இருக்குன்னா நீ தலைமுறையா கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பிடிக்கணும். 24 மணி நேரம், வாரத்துக்கு 7 நாள், வருஷத்துக்கு 365 நாள் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். கையை தட்டி அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் இல்ல, தலைமுறையா ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம், வாரத்துல 7 நாள், வருஷத்துல 365 நாளும், காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தேவனுடைய வார்த்தைனா உற்சாகமா இருக்கணும். கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை யாரு? கிறிஸ்து. அப்போ தேவனுடைய கோல் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது, கிறிஸ்துவை குறிக்கிறது. அது தேவ நீதி உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில அமலேக்கு யுத்தம் பண்ணான், பாவம் மரணம் யுத்தம் பண்ணுது, வறுமை வருது, தரித்திரத்தை கொண்டு வரா, தோல்வியை கொண்டு வரா, அவமானத்தை கொண்டு வரா, பிரச்சனையை கொண்டு வரா. நீ என்ன பண்ற? அது வரும்போது, பிரச்சனை வரும்போது தலைமையில கவிச்சு கவலைப்பட்டீங்கன்னா கோலை கீழே விட்டுருக்கியா. இந்த தேவனுடைய கோலை உயர்த்தி பிடிக்காம என்ன பண்ற? கோலை அப்படியே இறக்கிட்டு ஐயோ பிரச்சனை வந்துச்சு 4 பேர் தேடி போறது, அவங்களும் தேடி போறது, இவங்களும் தேடி போறது. தேவனுடைய கோல் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறது கிடையாது. கவலையை பயந்து காட்டுறது தேவனுக்கு உலகத்துக்கு பிசாசனம். அதனால என்ன இது? கோலை தாழ விட்டுற. நீ கோலை உயர்த்தி பிடி. தலைமுறை தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிப்பாயானால் கண்டிப்பா ஜெயந்தான். பாருங்க 13வது சொல்றீங்க. யோசுவா படிங்க 13வது. ஆமா, அப்புறமா யோசுவா தான் மோசேக்கு அப்புறம் தலைவனாகி இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்றான். சாதாரண காரியம் கிடையாது. அப்போ கானான் தேசம் பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான வீடு, கட்டாத வீடு, நடாத தோப்பு, எல்லா ஆசீர்வாதம் யோசுவா என்ன பண்றான்? கானான் தேசத்தையே சுதந்திரிக்கிறான். கானானியர் நம்முடைய இருக்கு, ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், பாவிகளுடைய ஆஸ்தி தேவ நீதிமான்களுக்கு. ஆமா, தேவனுடைய வார்த்தையை
நீ உயர்த்தி பிடிக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கான்சியஸ் 24 மணி பயராத்தினாக்கா இந்த உலகத்தில் வந்து பிசாசு உன்னை மேற்கொள்ள மாட்டான், நீ தான் பிசாசை மேற்கொள்வாய். தேவனுடைய வார்த்தை கீழே விட்டுட்ட, தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்றது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாது, அதெல்லாம் கோளுக்கு தாழ விடுறது. தாழ விடுங்கள். எங்க பாரு, மோசே தன் கையை ஏறெடுத்து இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமா, தேவனுடைய வார்த்தையை பற்றி உணர்வு கிடையாது. உலகத்தோட உலகம் போயிருது, கவலையில போயிரு, பழம் வெறுப்பு, சுயநீதி, அநீதி, கண்கள் நீச்ச மாவன் ஜீவனத்தின் பெருமை, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாக்கா அமலேக்கு சத்ரு தான் உன்னை மேற்கொள்றான். பிரச்சனை மேற்கொள்ளுது, வியாதி மேற்கொள்ளுது, தரித்திரம் மேற்கொள்ளுது, அவமானம் மேற்கொள்ளுது, வெக்கம் மேற்கொள்ளுது. அவங்க வந்து மேற்கொள்றாங்க. அமெரிக்க பிசாசு சேனைகள் உன்னை மேற்கொண்டு உன்னை அவமானமாக்கி உன்னை வெக்கப்படுத்தி உன்னை நிந்தித்து கேவலப்பட்டு விட்டது. ஆனால தேவனுடைய கோலை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த தேவனுடைய கோல் இது பாருங்க, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல மோசேக்கு இந்த தேவனுடைய கோலை கொடுக்குற. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1 மணிங்க. அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிப்படார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். எடுத்துட்டீங்களா? யாத்ராகமம் 4:2. அப்ப கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். உங்க கையில் இருக்கிறது என்ன? ஆமா, உங்க கையில என்ன இருக்கு? பாவம் தான் இருக்குது, மரணம் தான் இருக்குது. என் தாய் என்னை பாவத்தில், ஆமா, பாவம் மரணத்தை வச்சுன்னு சத்ரு நீ ஜெயிக்கவே முடியாது. மரணத்தை, பாதாளத்தை எதையுமே ஜெயிக்க முடியாது. உன் கையில் என்ன இருக்குன்னா இயேசு இருக்குன்னு சொல்லணும். உன் கையில் என்ன இருக்கு? இயேசு இருக்கிறார். இயேசு ஏற்றுதா தான் இருப்பார். இயேசு ஏற்றுக்கலனாக்கா பாவம் மரணம் தான் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியாது, சத்ரு ஜெயிக்க முடியாது. அது தாழ வர கோளுக்கா தாழ வர. நீ சொல்லணும், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். கையத்தட்டு அல்லேலூயா. எனக்குள்ள இயேசு ஜீவன் இருக்குது, ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் இருக்குது. அத தேவனுக்கு முழு உலகத்துக்கு 24 மணி நேரம் சொல்லிட்டே இருக்க போறேன், சொல்லித்தான் பாரு. பாவட்டும் மனம் ஓடிடும், சத்துருவை மேற்கொள்வாய், பாவத்தையும் மரணத்தை கண்டிப்பா மேற்கொள்வாய். உங்க கையில என்னப்பா இருக்குதுன்னா, என்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க. ஏப்பா ஒன்றும் இல்லைன்னு, அம்மா வயசுல எப்படிப்பா பண்ண? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். பாவம் செய்கிறோம், பிசாசினா கையில என்ன பிசாசுன்னு சொல்லக்கூடாது. பிசாசு இருந்தானா பிசாசம் ஜெயிப்பான். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். அவருடைய ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் இருக்குது, அவருடைய ஜீவ வார்த்தை இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் உயர்த்த பிடிக்க போற. யார் வந்தாலும், சத்ரு வந்தாலும் சரி, சபிக்கிற வந்தாலும், பகைக்கிற வந்தாலும், நிந்திக்கிற வந்தாலும், இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. சத்ரு ஜெயிக்கவே முடியாது. கோலியாத்து தாவீது என்ன பண்ண முடியல, ஜெயிச்சானா தோத்தானா? தாவீது கோலியாத்து தோத்துட்டான். நீயோ நீ நிறுத்துக்க கர்த்தருடைய நாமத்தினாலே போற பாருங்க. அப்போ தாவீதுக்குள்ள கர்த்தருடைய நாமங்குது, கோலியாத்துக்குள்ள பிசாசு நாமங்குது. அவன் ரட்சிக்கப்படாத, ஆட்டுக்குள்ள ரத்தம் நீதிமான் ஆக்கப்படாத. தோத்துட்டான் பாருங்க. ஆள் தான் பெரிய ஆள். கோலியாத்து உள்ள பிசாசுக்குது, கோல் தாழ தாழ கிடைக்குது. தாவீதுக்குள்ள கர்த்தருடைய கோல், தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய நாமம் மேலோங்கி இருக்குது. தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். அவ்வளவு பெரிய ராட்சசனா இருந்தாலும் கோலியாத்து பொத்துன்னு கேள்வி இருந்தான். ஒரு கல்லுல இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அப்போ தாவீதுக்குள்ள கர்த்தர் இருந்தார். கர்த்தர் எப்படியா இருப்பாரு? ஐயா அது எப்படிங்க இருப்பார்? பிசாசு எப்படி வந்தான் அவனுக்குள்ள? ஏவாலே நண்பத்தை மகனியை சாப்பிட்ட பிசாசு உள்ள வந்துட்டான். இயேசு நாரிய வழியும் சத்தியமா இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணா நித்திய ஜீவன் வந்துருவாரு. அவர் ஜீவ அப்போ ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை புஷித்தாக்கா இயேசு உள்ள வந்துருவாரு. பிசாசு வார்த்தை கேட்டு நண்பத்தேம கனி புஷித்தா ஏவாலு அதை புருஷனும் கூத்தா 2 பேர் புருஷன் உள்ள பிசாசு வந்துட்டான். வாழ்நாளெல்லாம் படுதோல்வி. ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து நோவா காலத்தை படுதோல்வி. பிசாசு அப்படியே உலகமே போச்சு. சோதம் குமார பட்டணம். அப்போ உலகத்தில் எல்லாரும் படுதோல்வி பிசாசுக்குள்ள. இப்போ ஏசு வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறோம்ல, எல்லாரும் என்கிட்ட நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை குடிச்சு ஜீவ வார்த்தைக்குள்ள வாங்க, ஜீவ சரீரத்துக்குள்ள வாங்க. தேவ நீதி உயிர்த்த தேவன் தன் உயிர்த்தை பிடித்துதான் பாருங்க.
சத்ரு அழகைக்கு ஓடிடுவாங்க. ஓடிட்டாங்க பாருங்க. இங்க பாருங்க, யாத்ராகம்ல இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு யாத்ராகம் 17:6 17:6 மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ்வுபடியில் அமலேக்கு மேற்கொண்டான். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அப்போ யோசுவாக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. யோசுவாக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைய தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாம கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு தேவனுடைய வார்த்தை விட்டா கூட ஒரு ஆள் மூலமா பிசாசு தோற்கடிச்சோம். ஏசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் உலகத்தையே நீ அன்பு கூறணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தேவன் பரன் பரலோகம் பரன் பூலோகம் ஆதாம் முழு இயேசு நம்பி குத்திட்டாங்க. ஒரு ஆள் வழியா கூட பிசாசு உன்னை தோற்கடிக்க முடியாது. அதுதான் ஊருக்கு 2 பேர் கசுப்பு, தெருக்கு 2 பேர் கசுப்பு, பேர் ஊழிக்காரு அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே கடுப்பு கசுப்பா தானா தோல்வியா தான் இருப்பாரு. 10 பிசாசு வந்தா 10 பேர் மேல கசுப்புனா மாமியார் மேல கசுப்புனா கசுப்பு இருப்பெல்லாம் இருந்தாங்க. நீ தாழ விட்டுட்ட கோல தேவடைய கோல் தாழ பிசாசா மேற்கொள்வா. இயேசு ஏற்றுவிட்ட இவ்வளவாய் உலகத்தில் இயேசு அன்பு ஜீவ சர்வ ஜெய்வ ரத்தம். இயேசுயா ஜெயிச்சாரு. எங்க போனாலும் அவர் தேவடைய கோல உயர்த்தி பிடிக்கிறாரு. ஒரு நாள் 33 வருஷம் இயேசு உலகத்தில் வாழ்ந்தாரு. ஜீவ வார்த்தையிலேங்கிறார் பாருங்க. நம்ம நன்மை தீமையிலேங்கிற காலமெல்லாம் பிறந்த நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், சுயநீதி அநீதி, கண்களிச்சம் மாவு அதை தேவன் தர கொடுங்க. 24 மணி நேரம் மனுஷன் இருக்கா பாருங்க. 24 தோல்வியாவே இது வாய்க்க முடியலாம். ஒரே அவமானம், வெக்கம், வறுமை, தரித்திரம், பிசாசு, திறது, கொண்டது, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே தேடி போடுறான் பிசாசு. ஆனா ஏசு 24 மணி நேரம் ஜீவன்லேயே இருக்கிறார். அவங்க எப்படி இருக்க முடியுது? யாரை பார்த்தாலும் சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறார், பகைக்குள்ள நன்மை செய்கிறார், சத்துக்களை செய்கிறார், துன்பப்படுத்தி ஜெபம் பண்றாரு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு. பிசாசு காதத்தோடு ஓடுது. இயேசு பார்த்தா 2000 பிசாசு ஓடி போகுது. காற்று கலை இறையாது அமைதலா இருக்கு. செத்து போன உயிரோட வரா. திமிர்வாதக்கார சுகம் படைக்க வியாதியெல்லாம் ஓடி போகுது. பிசாசெல்லாம் ஓடி போகுது. ஏன்னா அவன் ஜீவவாதியில இந்த கையெழுத்து அவர் கலையிலையா. அப்போ நீங்க கூட ஜீவ வார்த்தையிலே இருக்கலாம். தேவடைய வார்த்தையை உயர்த்து பிடிக்குன்னா இந்த கோல் அப்படியே எங்க போனாலும் பிடிக்கும் பார்த்து இல்லை சூசுன்னு என்ன இப்படி பிடிக்குது. தேவடைய கோல்னா தேவடைய வார்த்தை, தேவனுடைய கோல். இது தேவனுடைய வார்த்தை தான் குறிக்குது. கோலை நீட்டான், கடல் தானா விளைச்சா இல்லையா? செங்கடிலே தேவடைய கோலை நீட்டுட்டாரு கர்த்தர். செங்கடில் முன்னாடி கோலை நீட்டான் பாருங்க. இது தேவடைய வார்த்தை. தேவன் தனக்கு கடல் தானா பிறந்துச்சு. அது மாதிரி தேவடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கணும். எந்த விதத்துல சோர்ந்து போக ஏசு என்ன சொல்றாரு? கவலைப்படாத, சோர்ந்து போகாத சொன்னாரா இல்லையா? நீ கவலைப்படும் போது தேவடைய கோலை கீழே இறங்கிட்ட உடனே அமலேக்கு மேற்கொண்டான். வியாதி அசுத்தாவி வந்து மேற்கொண்டுடும். எப்படியோ கவலைப்படாமே இருக்க முடியும் வாழ்க்கைக்குள்ள. ஆமாயா, எதுக்கு நீ கவலைப்படுற? இயேசு இருக்கையில, இயேசு நீங்க இருக்கையில நாங்க போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இப்படி பாடு பாடிட்டு கட்சியில கவலைப்பட்டாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு பொந்துல. இயேசு சரி, இயேசு ரத்தம் இருக்கியா, தேவடைய கோல் இருக்குது. அத பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா நீ கவலைப்படுற காரியம் வெயிட் பண்ண படிப்போம் நீங்கித்தான் ஆகணும். ஆமா, பசுத்தாவி வந்துதான் ஆகணும். தேவதூதர் பணிவிடை செய்தானோ அமலேக்க நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா, கையெழுத்து அல்லேலூயா. அதனால தேவடைய கோல உயர்த்தி பிடிக்கணும். இங்க அவன் கையை அசராதபடிக்கு அவன் என்ன பண்ணானா 2 பேர் தாங்கினாங்களாம் பாருங்க. யாத்ராகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. அதாவது மோசேயும் ஆரோனும் இவன் கை 24 மணி நேரம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் சோர்ந்து போகாதபடிக்கு என்ன பண்ணாலாம், இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு மோசே ஆரோனும் அப்படியே தாங்கிட்டு இருந்தாங்களாம். எப்படி 24 மணி நேரம். அதனால இந்த பக்கம் ஆரோனு இந்த பக்கம் ஊரு இப்படியே தாங்கி பிடிச்சிருந்தாலாம். அது எத்த குறிக்கிறாக்கா, உனக்கு நல்லா ஜெபிக்கிற ஆளா இருக்கணும். உன்னை கிறிஸ்துக்குள்ளே தேவ தனக்கு உலகத்துக்குள்ள வைக்கிறதுக்கு நல்ல ஜப பாட்டரு இவங்க எல்லாம் வேணும். அல்லேலூயா. ஆமா, நீ சோர்ந்துட்டா கூட உனக்காக ஒருத்தர் பரிந்து பேசி என்ன பண்ண, தேவ தனக்கு உலகத்துக்கு உன் பேர் சொல்லி கிறிஸ்துவ கொடுத்து யாராவது ஒருத்தர் உன்னை காப்பாற்றி விடுறதுக்கு 2 பேர் கையை கீழே போடாதபடிக்கு நல்ல ஜப பாட்டர் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி நல்ல வெளிப்பாடு இருக்கணும். ஆமா,
நீ தாழ விட்டு அவங்க உன்னை விட டபுள் மடங்கு தாழ விட்டு இருக்கிற ஆளா தான் உன்னை அழிச்சிடுவாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு 24 மணி நேரம் உயர்த்தி பிடிக்கிற நல்ல சத்தியத்தை தெரிந்த நல்ல விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கு இருந்தாங்க. ஒருவேளை நீ சோர்ந்து போயிருந்தாலும் உன் பேரை சொல்லி உனக்காக தேவன் தனக்கு உலக கிறிஸ்துவ கொடுத்து வாசுதாக உனக்கு ஜெயத்தை கொடுப்பாங்க. கையெழுத்துக்கு இல்லையா? அப்போ மோசே தன் கையை ஏறெடுத்து இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசே கையில் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோடும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவர்கள் கைகள் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் ஒரே நிலையாயிருந்தது. சூரியன் அஸ்தமிக்கிற வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும், உன் லைஃப் முடிகிற வரை நீ தாழ விட்டுக்கூடாது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் எத்தனை 1 மணி நேரமா 2 மணி நேரமா வாழ்நாள் அல்லா. நான் திராட்சை செடி, நீங்க கொடிக, எனக்குள்ளே நிலைத்திருக்க. ஜீவரத்தை தேவன் தனக்கு கொடுத்துதான். எந்த சோதனை மட்டும் எந்த வர சோதனை ஓடிவிடும். ஒரு வழியா வர சோதனை 7 வழியா ஓடும். நிலைத்திருக்குது. வானாப்பா இந்த கிறிஸ்துவெல்லாம் வானான்னா நீ சும்மா இருக்குது. இன்னொருத்தர் பிசாசு போயிட்டு கவலையிலே இருப்பாங்க. காலமெல்லாம் கவலைப்படுவாங்க. சுய நீதி அநீதியிலே இருப்பாங்க. பயப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கிறிஸ்து மட்டும் விட்டுருவாங்க. அது போய் பிசாசுலேயே நிலைத்திருப்பாங்க. நான் வேப்பஞ்செடி, நீங்க கொடிங்க. வேப்பஞ்செடியில நிலைத்து கஷாய செடி, பிசாசு கஷாயமா கசப்பானவன். அந்த செடியில் போய் நிலைத்திருந்தாக்கா தோல்விதான். தாழ விட்டுட்டு நம்ம தேவடைய வார்த்தையை. அதனால நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. அப்போ வாங்க யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 2வது வருஷத்துல கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றான். ஒரு கோல் என்றான். 3வது வருஷம் படிக்க. அதாவது மோசே ஒரு கோலை வச்சுக்கிறான். இந்த கோலை மோசே கோல். உன் கையில் என்ன இருக்குதுன்னு சொன்னா ஒரு கோல்ன்றான். இது என்ன கோல்? ஆடு மேய்ச்சது கோல். இந்த கோல் என்ன பண்ணுன்னா தரையிலே போட்டுட்டாரு. இப்படி போட்டாம பாருங்க. அப்படி போட்டதுமே பாருங்க, அவன் தரையிலே அதை தரையிலே போடு என்றால் அதை அவர் தரையிலே போட்ட போது அது சர்மமாயிட்டு மோசே அதற்கு விலகி அப்படியே விலகி ஓடுறான். எப்படி அது சர்மமாயிடுச்சு? நமக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். நமக்குள்ளே இருக்கிற ஆவி பிசாசின் ஆவி. போட்ட விட்டே சர்ப்பம். அவனுக்குள்ளே சர்ப்பம் எதை குறிக்குது? பிசாசை குறிக்குது. கவனிங்க, நமக்குள்ளே பிசாசு இருக்கிறது. இந்த பிசாசு என்ன பண்ணணும்? நம்ம விட்டு நீங்கிட்டு இயேசு உள்ள வரணும்னாக்கா நம்ம சுய மனுஷன் பழைய மனுஷனை கீழே போட்டுடணும். பழைய மனுஷன் பிச்சுட்டே கூடாது. பிசாசுன்னு சொல்லுது. சுய நீதி அநீதி கீழே போட்டு ஓட்ட உடனே சர்ப்பம் ஆயிட்டு விலகி ஓடிட்டான். அதுக்கப்புறம் படிக்க. இப்போ கட்சியில் அப்புறம் என்ன பண்றான்? அந்த வாழை போய் அந்த மாதிரி அப்படியே சர்மமாக்குது. அதை போய் பிடிச்ச உடனே எடுத்துட்டு திருப்பி கோலாகி போச்சு. இப்போ இது என்ன கோலாகி போச்சு? சர்ப்பம் நீங்கி போச்சு. இந்த கோளுக்குள்ள பின்னாடி சர்ப்பம் நீங்கி போச்சு. இப்போ இது தேவடைய கோலாகி மாறிவிட்டார். கைது நிலையா? அப்போ முதல்ல நமக்குள்ள இருக்கிறான் பாரு மேப்பிடியா பிசாசு. அவனை விட்டுருந்தோம். ஞானஸ்தானம் இருந்த பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிடித்து உள்ள இயேசு வந்துட்டாரு. இப்போ இதுக்கு முன்ன பிசாசின் கோலா இருந்தது. பிசாசின் மோசே வானா இப்போ தேவனுடைய மோசே. இந்த கோலு தேவனுடைய கோலு. இந்த தேவனுடைய வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு அமலேக்கு சத்துருக்கள் எல்லாம் ஓடுறாங்க. அப்போ நம்ம இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் பிசாசன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு சர்ப்பமா இருக்கிறது. உள்ள சர்ப்பத்தை வச்சுக்கிட்டு பிசாசை ஜெயிக்க முடியாது. இயேசு உள்ளத்துல வச்சிருந்தா நம்ம பிசாசு சத்துருக்களை அமலேக்கே ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ண? பழைய மனுஷனை கீழே போட்டுடணும். ஆமா, அதை பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. பழைய வாழ்க்கைய சுய நீதி அநீதி கட்டிலிச்சவா அதிலேயே ஊறிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பா படை தோல்விதான் வாழ்க்கை. எல்லாத்திலும் தோல்விதான் வாழ்க்கை. ஜீவ ஊழி எதிர்காலம் எல்லாமே தோல்விதான். உள்ள அதை கீழே போட்டுட்டு திருப்பி அந்த கோலை பிடின்னு சொன்னதுல கோலாய் மாறிவிட்டது. இப்போ அது என்ன ஆயிடுச்சு?
இதுல இருந்து தேவனுடைய கோலா மாறி போச்சு. அடுத்து அட்டாவது படிக்க. இப்போ கோல் வந்து சர்ப்பம் நீங்கிட்டு இப்போ தேவடைய கோலா மாறி போச்சு. இப்ப கைக்கு பாரு, அந்த கையை மடியில போடணும்னு சொன்னாங்க. கையை போட்டு அப்புறம் வெளியே தான் குஷ்டம் வந்துச்சு. வெளியே பார்த்தா குஷ்டம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? இருக்குது நம்ம கையில குஷ்டம் இருக்குது. பாவம் இருந்தாக்கா கைக்குள்ள குஷ்டம் இருக்கு. அடுத்த வருஷம் படிக்க அவன் தன் கையை திரும்பவும் குஷ்டமாயி போச்சு. கை உள்ள போட்டு பார்த்தாக்கா வெளியே தான் குஷ்டம். குஷ்ட கை வச்சு அற்புதம் செய்ய முடியுமா? அமலேக்க ஜெயிக்க முடியுமா? பிசாசு கோலை வச்சுட்டு பிசாசு ஜெயிக்க முடியாது. அது சர்ப்பம் நீங்கி போச்சு. இப்போ தேவடைய கோலை ஆகி போச்சு. இப்போ கையில குஷ்டம் இருக்குது. நம்ம கையில இந்த கவனி, இது வந்து ஆதாம் வழியா பிறந்த கை, நன்மத்தேம கை. இந்த கையை வச்சுட்டு ஒரு பிசாசு தோற்ற முடியாது. இந்த கையை உள்ள போட்டு வெளியே எடுக்கிறான். குஷ்டமாயி போச்சு. திருப்பி உள்ள போட்டு எடுத்தாக்கா மறு கையை கோலா. இப்ப தேவடைய கோலா மாறி போச்சு. கையை தட்டு அல்லேலூயா. இப்போ இது சாதாரண கோல் தான். ஆனா இது நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்குது. எல்லா மரம் செடி கொடிகளுக்கு பின்னாடி சர்ப்பம் இருக்குது. எல்லா மனுஷனுக்கு பின்னாடி பிசாசம் இருக்கிறான். இப்ப அந்த தேவடைய கோலா மாத்தணும். அதே மாதிரி இந்த கை, இதுல கையில குஷ்டம் இருக்குது. ஆதாமின் சாபம் இருக்குது கையில. இந்த கை தேவடைய கையா மாறணும். இப்போ கையும் தேவடைய கையாகி போச்சு, கோலும் தேவடைய கோல் ஆகி போச்சு. இப்போ தூக்கி பிடிக்கிறான், சத்ரு சிந்திரி ஓடுறான். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன ஆகணும்? தேவனுடைய மனுஷனா மாறணும். விசுவாசின் மனுஷனா பிறந்துட்டோம். இப்போ இயேசுவின் பிள்ளையா மாறணும். கையெழுத்து அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க போய் அந்த சம்பவத்தை வாசிச்சு பாருங்க. அந்த கோலை வச்சுட்டு பெரிய பெரிய அற்புதம்லாம் செய்யறான். அதுக்கு அடுத்த அதிகாரத்தெல்லாம் பாருங்க. தண்ணீரை ரத்தமாக்குறதும், வானத்துல இடி முழக்கங்கள் வர்றதும் என்னென்ன பண்றா பாருங்க. அந்த கோலை வச்சுக்கிட்டு தேவடைய கோல், தேவடைய மனுஷன். இந்த மோச பார்வனு உண்டெல்லாம் ஆக்குறான். பார்வனா பிசாசுவன் எகிப்தி அதிபதிய அந்த தேசத்தையே நாசம் பண்ணிட்டான். 10 வாதைகள் எல்லாம் இருந்துச்சு. தேவடைய கோல், தேவடைய கை. நீ கூட தேவடைய கை, தேவடைய கோலை வச்சுக்கிட்டு பிசாச உண்டெல்லாம் ஆக்கலாம். சாபத்தை, பாவத்தை, மண்டத்தை, தைரியத்தை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கலாம் நீங்க. ஆனா நீ தேவடைய குஷ்டம் இருக்கக்கூடாது. கையில தேவடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. குஷ்ரோக கைட்டு நல்ல இயேசு கையா மாறிடும். கோல் சர்பத்து உண்டிக்கிட்டு தேவடைய கோலா மாறிடும். இந்த ரெண்டுத்தை வச்சுட்டு தான் மோச பெரிய காரியங்களை செய்தான்னு பார்க்கிறோம். அதனால தேவடைய கோல் உயர்த்தி பிடிக்கும் போது அமலேக்கை மேற்கொண்டார்கள். தேவடைய கோல் தாழ விடுகையில எதிரி வந்து இவங்களும் மேற்கொண்டது. தாழ விட்டுறக்கூடாது. ஆமா, சோர்ந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. சுயநீதி, அநீதி, கண்டில் அப்படியே பிசாசுக்குள்ளே போயிட்டா பிசாசம் நம்ம ஜெயிப்பான்னு பார்க்கணும். அடுத்து யாத்ராகமம் 7:20 படிக்க. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 20வது. ஆமா, அப்புறம் 7:10 படிக்க. அதே 7ஆம் அதிகாரம் 10வது. 7ஆம் அதிகாரம் 10வது. உம்தாவதும் அதாவது என்னன்னா மந்திரவாதிகளும் கோல போடுறாங்க, மோசையும் கோல போடுறாங்க. சம்பத்தி நீங்க மாதிரி நமக்கு நேரம் இல்லை. கட்சியில இந்த மந்திரவாதிகளுடைய சர்ப்பத்தெல்லாம் இந்த கோல் பிகிச்சு. இது எதை குறிக்குதுன்னா தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்.
மரணத்தையே ஜெயமாக கூறுவார். யாரு? தேவன். அப்போ மோசே பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் தன் கோலை போட்ட போது சர்ப்பமாயிற்று. 12 படிங்க. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனின் கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அப்போ ஆரோன் மோசே போட்ட கோல் அந்த மந்திரவாதியுடைய கோல் எல்லாம் என்ன பண்ணிச்சான்? விழுங்கி போட்டது. அங்க நிறைய மந்திரவாதிக்கிறாங்க, அவங்களும் போட்டாங்க, சர்ப்பம் ஆயிடுச்சு. மோசே அங்க கோலை போடுறான். இந்த சர்ப்பம் வந்து என்ன பண்ணா எல்லா மந்திரவாதியும் மீங்கி போட்டது, சத்துருக்களை மீங்கி போட. அல்லேலூயா, கையெழுத்து அல்லேலூயா. அதனால அன்பாளே, மந்திரம் தந்திரம் சூனியம் பில்லி சூனியம் இதெல்லாம் உங்களை சேதப்படுத்தக்கூடாதுன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா பிசாசின் கிரி எல்லாம் வீங்கிடலாம். பாவத்தையும் மரணத்தை வீங்கிட்டாரு சிலுவையில. வீங்கினாரா இல்லையா? ஜீவ வார்த்தை பிதாவே உடைய கையில் ஆவி வைத்து ஜீவன் வந்தார். ஜீவ வார்த்தை பேசாரு. பிதாவே மண்ணு சொல்லி ஜீவன் சொல்லி ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுத்தார். 3ஆவது நாள் என்ன பண்ணாரு? அப்படியே லபுக்கு போயிட்டார். இல்லையா? எல்லா பிசாசின் கிரியும் அவர் மரணத்தையே ஜெயமாக வீண கையெழுத்த இல்லையா? அவர் மரணத்துக்கு வந்து பிசாசையே வீங்கினார். இல்லைன்னா பிசாசு உன்னை வீங்கிடுவான். பிசாசு உன்னை வீங்கினா நேரம் பாதாளம் தான். இயேசு மரணத்தையே ஜெயமாக விழுங்கினார் சொல்லப்படுது. பாவத்தை சாபத்தை எல்லாம் வீங்கி பாதாளத்தை தள்ளிட்டு அவர் பரலோகத்துக்கு போனார். அதனாலதான் ஜீவ வார்த்தைக்குள்ள இருக்கணும்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்க வேண்டும். 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. கிறிஸ்து அவர் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம். அவங்க பாருங்க, தரித்திரம் வந்து ஒரு மனுஷன் மேற்கொள்ளுது. நல்லா இதெல்லாம் டீட்டெயிலா போனோம். ஒரே தரித்திரங்க, ஒரே பிரச்சனை தரித்திரம்ன்றது. தரித்திரம் புத்திக்குது நம்மள. ஆகாதுங்க, போகாது, அவ்வளவு காசு, எங்க பேக்ரவுண்ட் சரியில்லைங்க, நான் பின்னாடி தெரியல, நாங்கெல்லாம் ஏழைங்க சொல்லிட்டு நீ தாழ விட்டுட்ட. தரித்திரத்தை நீ ஜெயிக்க முடியாது. நீ என்ன சொல்ற? இயேசுவின் ஐஸ்வர்யம் எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை. இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தினாக்கா தரித்திரத்தையே நீ விழுங்கி போட்டலாம். தரித்திர பிசாசை மேற்கொள்ளலாம். தரித்திரம் தரித்திரம் தரித்திரம். நான் எங்க பேக்ரவுண்ட் எப்படி, எங்க அப்பா எப்படி, எங்களுக்கு காசு எப்படி, இதே பேசுவாங்க. இயேசு ஏற்றுப்பான், ஞானத்தான் பெற்றிருப்பான். காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல. உண்மையா இல்லதான். ஆனா இயேசுவின் ஐஸ்வர்யம் எனக்குள்ளே இருக்கிறது. அது பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா ஐஸ்வர்யத்தின் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிற. பேச பேச தரித்திரம் அலைகைத்து ஓடிடும். ஆடு மேய்க்கிறவன் எப்படி ராஜாவானா? இந்த ஏழைக்கு ஒப்பிடா கர்த்தரோடு கேட்ட எல்லா இழுக்கங்களும் நீங்களாக்கி கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். அந்த துதி, அந்த சோத்திரம், அந்த 18 ஆண்டு தேவன் தனக்கு கொடுத்து ஏழை தாவீது என்ன பண்ண? பெரிய ஐஸ்வர்யவானா, கண்ணு கணக்குல பொண்ணு வெளியே சேர்ந்தாச்சு அவனுக்கு. அப்போ தரித்திர பிரச்சனையை அவன் ஜெயிக்கிறத பார்க்கணும். அப்புறம் வியாதி 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 வியாதிங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் குழம்புங்க, அந்த வியாதி இருக்கு. இப்படியே பேசிட்டு தாழ விட்டுட்டேன். வியாதியை ஜெயிக்க முடியாது. அவர் தழும்புகளால் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து பேச பேச வியாதியை விழுங்குவாள், தரித்திரத்தை விழுங்குவாள், அவமானத்தை விழுங்குவாள். அப்புறம் சாபம். இயேசு எல்லையிட்ட ஐஸ்வர்யம், எல்லையிட்ட ஆசீர்வாதம். அந்த பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு பேச 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 சாபத்தை விழுங்கி போடுவாய். இங்க எல்லா சர்ப்பத்தையும் இந்த கோல் விழுங்கி போட்டது, மோசேயின் கோல். ஏன்னா இவன் தேவனுடைய வார்த்தை, தேவ நீதி உயிர்த்து தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். எல்லாம் தாண்டும் போது எல்லா பிரச்சனையும் நீ விழுங்கிடு விடுவாய், எல்லா சத்துக்களையும் நீ ஜெயிப்பாய் பார்க்கணும். அதனால அன்பாவர்களே, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை சத்துருவை ஜெயிக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில வருஷத்தெல்லாம் வாசிப்போம். இடைவிடாமல் எப்படி தேவனை ஆராதிப்பது. சங்கீதம் 1ஆம் வசனம் இருக்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 படிக்க. சங்கீதம் 1:1. அப்போ
துன்மார்களுடைய ஆலோசனையில நடக்கிறது, பாவிகளுடைய வழியில நிக்கிறது. பரியாசக்கார உட்கார எதுல உட்கார கோழி தாய் விட்டுட்டேன். துன்மார்க்கு ஆலோசனையிலே கேட்டு பாவிகளுடைய வழியிலே போறது. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்து இருந்தாக்கா வாழ்க்கையில நீ அபலைக்கு ஜெயிக்க மாட்டாய். கோல் என்ன பண்ணிட்டான்? தாழ விடுமா? துன்மார்க்கு ஆலோசனை இருந்தாக்கா பிசாசுதான் நம்மளை ஜெயிப்பான். அப்புறம் பாவிகளுடைய வழி, நன்மை தீமை வழியில நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை, ஜீவ வார்த்தைக்கே வரல. பிசாசா நம்மளை ஜெயிச்சுட்டே இருப்பான். திருடவும் கொள்ளும் வாழ்க்கை வருகிறான் என்று. அப்போ துன்மாருடைய ஆலோசனை ஒருபோதும் நடக்கக்கூடாது, பாவியினுடைய வழியிலே நடக்கக்கூடாது, பரியாசக்காரர் கேலி கிண்டல் கூத்திலே காலமாக அப்படியே இருக்கக்கூடாது. என்ன பண்ண? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், சத்துருவை ஜெயித்தவன், சாபத்தை ஜெயித்தவன், மரணத்தை ஜெயித்தவன், தரித்திரத்தை ஜெயித்தவன் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவன் என்ன பண்ற? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கையை தேவடைய கோலை உயர்ந்து பிடிக்கிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்குது. என்ன வேதம்? இந்த வேதத்துல பிசாசு செய்த காரியம் இருக்குது, தேவன் செய்த காரியம் இருக்குது. தேவன்னா ஜீவன் கட்ட காரியம் எல்லாம் இருக்குது. பிசாசு செய்த காரியத்தையே தியானம் பண்றது இல்லை. அதை பார்த்து உணர்வடைந்து அதை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணா உணர்வடையணும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவன் ஜீவ வார்த்தையை பேசிட்டே இருந்தாக்கா இரவு பகலும் தியானமா கோலை உயர்ந்து பிடிக்கிறான். சத்ரு முடியெடுக்கப்படுகிறான். வாழ்க்கையில ஆசீர்வாதம் நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவன் எப்படி இருப்பான்? அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுகாலுக்கு மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்கள் அப்படி இராமல் காட்டுப்பறவை பதரை போல் இருக்கிறார்கள். ஆகியால் துன்மார்க்க நியாயத்திற்குள் பாவிகள் நீதிமான்கள் வழியில் நிலை நிற்க மாட்டார்கள். கர்த்தர் நீதிமான்கள் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்க வழியோ ஆமா தோத்து போயிட்டான். கோலை கேள்வி விட்டுனால துன்மார்க்கன் ஆயிட்டான். துன்மார்க்கன் அங்கேயே போயிட்டான். கண்ணதுக்கு அழிகிறான். பார்த்துட்டே இருக்கும்போது அழிஞ்சிட்டே இருக்கான். ஜீவ மார்க்கத்துக்கு வர மாட்டான். துன்மார்க்கம் நன்மார்க்கம் துன்மார்க்கம் நன்மை தேவை. நல்லவன் கட்டணம் வைக்கிறான். நன்மை தேவையிலே இருந்தா அழிஞ்சிடும். அழிறானா இல்லையா? கையை கீழே விட்டான். கோலுக்கு தாய் விட்டுட்டு துன்மார்க்கு தூக்கி பிடிச்சிட்டான். ஏதோ ஒரு தூக்கி பிடிக்கணும். பாவத்தையும் மனித தூக்கி பிடிச்சினாக்கா நீ தோத்துருவேன். தேவி நீதி உயிர் தூக்கி பிடிச்சி பாவத்தை கீழே நீ ஜெயிச்சிருவாய். ஐயோ கையா. அதனால மோசேன்னா ஒரு பெரிய ஆளு, நம்மளாம் மோசே மாதிரி எல்லாம் ஆக முடியுமா? கண்டிப்பா ஆகலாயா? அதை விட பெரிய காரியம் எல்லாம் செய்யலாம். மோசே நம்மள மாதிரி மனுஷன் தான். அவன் தேவடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்குறான். தேவடைய கோலை உயர்ந்து பிடிக்கிறான். பெரிய ரச்சகனா மாறிடலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து பார்வோன் நடுவே தந்து விடையிலாய் காணாத தேசங்களெல்லாம் கொண்டு போற. நீங்க கூட அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும். கிறிஸ்துவ தேவன் தர கொடுத்து உறுதியா இருக்கும். கற்பார மாதிரி தேவ நீதில விட்டு நான் வளர்ப்புற ஒரு தாழ்பட்டேன். பாவுட்டு மரத்துல நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதே சிந்திட்டு அதே யோசிச்சுட்டு இருந்தாக்கா எத்தனை பேர் அம்மா வந்தாலும் காப்பாற்ற, அப்பா வந்தாலும் காப்பாற்ற, எத்தனை பேர் அது மரணத்தில் தான் பாவத்தை சம்பளம் வியாதி வரும்போது தோல்வியில் தான் போய் முடியும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் ஜீவ மார்க்கத்துல இரவும் பகலும் தியானம் தேவன் தனக்கு உலகத்துக்கு. அப்போ கர்த்தர் உன் வாழ்க்கையில அமலேக்கை சத்ருவை ஜெயிக்கும்படி பரிசுத்த தேவதூரெல்லாம் உதவி செய்வாங்க. அடுத்து ஒரு வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம். இங்க ஒருத்தம் பாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் அந்த வசனத்தை படிக்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு எழுந்திருக்க வேண்டியபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா? அப்பொழுது நீ வழியை வாய்ப்பு பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ யோசு என்ன வசனது? 1:8. இங்க பாருங்க, யோசுவால் பாருங்க 1:8 எந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு, அப்போ வாயை விட்டு பிரியாத இருக்கணுமா? என்ன புஸ்தகம்? ஜீவ வார்த்தை. ஏசு கிறிஸ்து ராமனா ஜீவ அளவற்ற அளவற்ற தேவி நீதி உயிர்த்த ஜீவ சர்வ ஜீவரத்தம். வாயை விட்டு பிரிஞ்சுட்டாக்கா பிசாசு மதத்தை வச்சிடும். வாயில ஜீவனுக்கு பதிலா நன்மை தீமை சாகவே சாக ஆகாது போகாது விலகாது கெட்ட கெட்ட வார்த்தை சுய நீதி அநீதி அது வாழை விட்டு பிரியாம இருக்குது. கட்சியில தோல்வி பரிதாபமாயிடுறான் மனுஷன். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் வாழை விட்டு பிரியாது இருப்பதாக இந்த எதிர்க்கிறவெல்லாம் செய்யும்படி கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இங்கிலீஷ்ல குட் சக்சஸ்
வெற்றி பெற்ற மனுஷனாக இருப்பாய் சொல்லப்படுது. கையெழுத்து அல்லேலூயா. அப்போ அப்புறம் இது பாரு, அப்போ இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்போ இரவும் பகலும் ஜீவ விருத்தத்துக்கு பிச்சாக்கா இல்லைன்னா இரவு பகலும் நன்மை தேவையிலே காலம் எதிர்காலம் டேஞ்சரா போடும், எல்லாம் தோல்வி. இரவும் பகலும் ஜீவ வார்த்தையிலே கிறிஸ்துக்குள்ளே தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கண்டிப்பா ஜெயம்தான். நீ மரணத்தை ஜெயமாய் வீங்கே தீர்வாய். அடுத்த வருஷம் தானியேல் 6:20 படிக்க. தானியேல் 6:20. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். ராஜா எபிரேயர் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலுக்கு கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், போதும். அப்போ இந்த தானியேல் எப்படிப்பட்டவன் பாரு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். இடைவிடாமல், அந்த வார்த்தை கவனிங்க. இங்க என்ன பண்ண, மோசே சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் தேவடைய கோல உயர்த்திச்சுட்டே தானே பாருங்க. இவன் இடைவிடாம ஆராதிக்கிறவனாகிறான். கண்டினியூஸா இடைவிடாம கிறிஸ்துவ தேவன் தடுக்கிறது. கட்சியில பார்த்தா சிங்கமே வாய் கட்டிச்சு. கையை தட்ட அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்து சொல்லப்படுது. 3 ராஜாக்கள் காலத்துல ஜெயமாவே இருந்தான். கம்பல்சரி தானியேலுக்குள்ள விசேஷத்தாவே இருந்தது. அப்போ கிறிஸ்துவின் ஆவி ஜீவ வார்த்தை தேவனுக்கு ஆதாம் முடிவில் இயேசு சாமட வாக்குத்தத்தே கொடுக்குது. இடைவிடாம எக்காலத்து என்ன இதே பழக்கம் தான், இதே ஜோடி தான். நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்காக படிக்காதுன்னு சொல்ல. படிப்படிவிழா யோசேப்பு, ஆடு மேய்க்கிற தாவீது, தானியேல், எஸ்தர் ராஜாத்தி, இவங்க தான் பெரிய பெரிய காரியெல்லாம் செய்திருக்கிற வேதத்துல வேதாகம காலத்துல. நீங்க இன்னைக்கு கூட செய்யலாம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா எந்த பிரச்சனையும் எல்லாத்துக்கும் டாக்டர் இன்ஜினியர் அவங்க கூட போய்விடுவான். டாக்டரால் கொடுக்க முடியாது. எல்லாம் படிப்பு, சுயநீதி, உலக அறிவு, நீ தேவனுடைய படிப்பு. அப்போ நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவனுடைய சிங்கங்கள் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா. அப்ப இடைவிடாம ஆராய்ச்சிக்கிறான். கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுக்குது. இதே தான் ஜோலி. இல்லைன்னா இடைவிடாம கேலி கிண்டல் சுயநீதி அநீதி இப்படியே போயிருந்தாக்கா அது தோல்வி. அப்படி ஒரு கூட்டம் அந்த சிங்க கபில போட்டதுமே கட்சி பாபிலோனியன் ஆராதிக்கவே இல்லை. அவன் நன்மத்தையும் அறியத்தக்கவன். அவனை சிங்க கபில குடும்பத்தோடு போறான். எல்லாம் கட்சி கொதிரிச்சு. இவன் ஒரு ஆள் சிங்க கபில போறான். ஜாலியா வந்துடுறான். சிங்கத்தோட சிங்கம் வந்துட்டு ஜாலியா விளையாட்டு மறுநாள் ஏந்து வரான். கைத ஜாலியா. அப்போ இடைவிடாமல் இரவும் பகலும் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் கிறிஸ்துக்குள்ளே அவர் தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த பிதாகுமார் ஆதாம் முழு உலகம் கொடுக்க 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 எல்லா அமலேக்க எல்லா சத்துக்களை நீ ஜெயிப்பாய். ஆசீர்வாத ஐஸ்வர்யம் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அப்படி நிறைய வசதி நீ கட்டாடத்தில் போயிட்டு இடைவிடாமல் எக்காலத்திலும் அப்படின்னு போட்டு பாருங்க. நிறைய வசனம். இந்த எக்காலத்தில் என்ன கிறிஸ்துக்குள்ளே இருந்தோம். நாம் மாபெரும் வெற்றியாளர்களா இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அதனால நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருப்போம், மாபெரும் காரியங்களை செய்வோம். அப்போ யோசுவா யாத்திராக 15ஆம் அதிகாரம் எடுப்போம். நம்ம வாசித்து முடிச்சிருவோம். மோசேயும் ஆரோனும் ஊரும் அது ஒரே நிலையா இருந்தார்கள். வாழ்க்கையில கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யோசுவா 15ஆம் அதிகாரத்துல 13வது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டை கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இதை நிறைவு கூறும்படி ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவா செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்துக்கு இயங்கும் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், நாசம் பண்ணுவேன். பிசாசை நீங்க நாசம் பண்ணலாங்க, அவன் உன்னை நாசம் பண்ணிடுவான். நீயா நானா தான் வாழ்க்கையே தெரியுமா? சவால் தான். நீ அவனை நாசம் பண்ண விரும்பலன்னா அவன் ரெடியா இருக்கான். உன்னை அழிக்கவும் கொல்லவும் தர்றதுக்கு ரெடியா இருக்கான். 800 கோடி பேருக்கு இருக்கான். நீ கிறிஸ்துவை கொடுத்து பிசாசுகளை அழிக்க படிக்க மனுஷகுமாரன் எப்படி ஆயிட்டார்? ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழுக்க ஒரே பிசாசுகளை நாசம் பண்ணிட்டார். அப்போ தேவடைய வார்த்தைக்குள்ளே இருந்தால் பிசாசுகளை நீ அழிப்பாய். வேண்டவே வேண்டாப்பா, என் ஆளை கொடுப்பா, ஜீவனமானா ஜீவ மார்க்கமானா சபிக்கணும் ஆத்மதிப்பா, இதெல்லாம் தேவையில்லைன்னா பிசாசோட கூட்டு சேர்ந்த அவன் உன்னை நாசம் பண்ணி கண்டாச்சி காதா இவங்க வாழ்க்கையில தோல்வி எடுத்து அவமானம் வெக்கம் பல விதமான போராட்டம். காசு சம்பாதிச்சிடலாம்,
இப்படியே தீண்டி கூட சம்பாதிக்கலாம், ஏமாத்தி சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய படிப்பு தொழில் எல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனா கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுக்க பாவ நிவேதிக்க பசுத்த வந்து தேவன் காப்பாற்றணும், பரலோகராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இதோட சொல்லிவிடு. மத்திய மார்க் போனா எல்லாரும் என்ன பண்றாங்க? எல்லாம் பிசாசு தோல்வி அடைஞ்சுக்கிறாங்க. மத்திய மார்க் போய் பாக்குறாரு, எல்லாம் கோழிக்கீழ விட்டுக்கிறாங்க. பிசாசு ஜெயிச்சு வியாதி பண்ணவங்க, கடன் பண்ணவங்க, திமிர்வாதக்காரன், லேகல் பிசாசு எல்லாம் பிசாசு ஜெயிச்சுக்கிறான். ஏசு போய் எல்லாம் பண்ணாரு, கையை தூக்கி பிச்சாரு. எல்லாரும் கையை தட்டு. இல்லையா? நல்ல விபத்த நாடுகளுக்காக ஆமா ஜீவ வித்தது 38 வருஷமா தோல்வி அடிக்கிறான் பாரு பெல்சா குலத்துல. நன்மை தேமக்கார் என் தாய் பாவத்திலே கவலை 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 விபச்சாரம் பண்ணவே தரமில்ல, கவலை சோர்வு பழம் கீழே விட்டுட்டா கோலை தேவடைய வார்த்தைய வியாதி 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 தோல்வியிலே இருக்கிறான். ஏசு போனார் சொத்தமாக வேண்டும் விரும்புகிறார் சொல்லி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவன் பேர் சொல்லி ஜீவ வார்த்தையை தூக்குறார். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுது குத்தாரு பாருங்க. 38 வருஷமா தோல்வியில் பட்டு பசு தாய் ஏதுரா கைத்தட்ட அவனுக்கு. அல்லையா? அதனால இயேசுனுடைய வேலையை என்னன்னா போய் ஜீவ வார்த்தை கொடுத்து அந்த தேவன் உலகத்தை கொடுத்து அவனை தூக்கி விட்டு பிசாசு வெளியில ஆக்கிற வேலை தான் இயேசு வேலை. கையை தட்டு. இல்லையா? அந்த வேலையை தான் மோசேவும் யோசுவா பாக்குறாங்க. தேவடைய ஜனங்க தேவடைய வார்த்தையை தூக்கி பிடிக்கணும், ஜீவ வார்த்தைய தேவனி தூக்கி தேவன் தரம் உலகத்தை கொடுத்தா எல்லா அமலேக்கு சத்ரு வியாதி சாப பாவம் மரத்தெல்லாம் ஜெயிக்கலாம். ஜெயம் பண்ணுவோம். சோத்ராண்டவரே துதிக்கிற ராஜா போய் மகிமைப்படுத்துறோம். மத்திய மார்புகா யோவான் முதையை செங்கு சுட்டி தெரிந்தான். விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் உணவாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ வார்த்தையை கொடுக்கிறார். ஜீவ சரத்துவம், ஜீவ ரத்துவம், ஜீவ ஐஸ்வர்யம், எல்லையற்ற கிருபை இயேசு கிறிஸ்து ராமனவன் இச்சிக்கப்பட்டதுக்கு சகலத்திலும் ஜெயம். A to Z பாவ மன்னிப்பிலிருந்து நித்திய ஜீவன் வெளியே இருக்குது. வருத்தப்பட்டு வார சுமக்கிறே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துக்குள் அவனோட வாக்கு தத்தத்தை எடுங்கள். அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாமுக்கு முழு உலகம் கொடுங்க, இடைவிடாம கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, சோந்து போகாம கொடுங்க, இரவு பகல் கொடுங்க, இடைவிடாம கொடுங்க. பாவட்டும் மண்ணு ஓட்டிடும், பசுத்தாய் ஊட்டப்படும். தேவதூரெல்லாம் பணிவிடை செய்வாங்க. நீ ஏதோ அமலேக்கு சத்துக்களை முறியடிப்பாய், மாபெரும் எழுப்புகளை கொண்டு வருவார். இயேசு மத்திய மார்பகம் எங்கு சுற்றி தந்தார். எல்லா கோலத்தை தேவடைய கோலம் பார்த்தே இல்லை, எல்லாம் தாழ விட்டுட்டாங்க. ஒரே சுயநீதி அநீதி காட்டி காட்டி பிசாசு வைத்து எங்க பார்த்தாலும் பிசாசு குடும்பங்கள்ல, பட்டங்கள்ல, தேசங்கள்ல திருடமும் கொள்ளம் அழிந்து வருகிறாரே என்று வேறொரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. அது பரிபூர்ணப்படவே ஜீவ ரத்தத்தை தேவன் தர குலத்துக்கு பிசாசு தொலைத்துட்டு எல்லா சத்துக்களையும் ஜெயிக்கும்படி அவர் வழியை உண்டாக்கி இருக்கிறார். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். கத்தா இந்த வார்த்தையின்படி செய்தி கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தாய் தேவடைய கோலை உயர்த்தி பிடிக்கிற கத்தாய் ஜீவ வாக்குத்தங்களை பிதாகுமார் ஆதம் முழு உலக வாழ்நாள் இடைவிடாமல் எக்காலம் சோதுவாழ்வு தாய் இரவு பகல் வேதி தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கிவான். அவர் செய்வதெல்லாம் வாழ்க்கை சொன்ன வந்தபடி எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசுவா, மோசே, தாவீது, எஸ்தர் ராஜாத்தி வாழ்க்கையில செய்து மாபெரும் ஏற்பில் கொண்டு வந்து பொழுது செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கை மாபெரும் ஏற்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே என் மூளையில என் ஆத்மாவே அவருடைய கர்த்தருக்கே மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் மகிழ் சபை. நான் ஒவ்வொரு நாளும் பேசுறதுக்கு சுரேஷ்ராவத்தாமே சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, 100 பேருக்கு இந்த செய்தி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, இன்னொரு சேனல் எஃப்டிசி வெல்லூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ண எல்லா செய்தி இருக்கிறேன். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டோம். கூகுள் பேல காணிக்க கூகுள் பே நம்பர் 7339586648. கான்ஃபரன்ஸ் கற்றுக்கொள்ளாக இந்த செய்தி 25/2/2020 எம்பிசி வெள்ளூர் பகுதியில் கொடுக்க கற்றுக்கொள்ளாக செய்தி ஷேர் பண்ணுங்க. நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணி 100 பேர் ஷேர் பண்ணுங்க. சேனல் கற்றுக்கொள்ளாக